கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த லெண்டு நாட்களில் நாம் அதிகமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் மற்ற உயிர்த்தெழுதலையும் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஆவியானவர் வெளிப்படுத்தின வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த நாள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவை. சிலுவை என்றால் என்ன? இது எதற்கு பயன்பட்டது? இதில் யார் கொல்லப்படுவார்கள் என்று. அந்நாட்களில் பாவம் செய்தவர்களை தண்டித்து கொலை செய்வதற்கு சிலுவை என்ற மரத்தால் ஆன கட்டையிலும் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடித்து கொலை செய்வார்கள். இது ஒரு கொடூரமான மரணம். அன்பானவர்களே, இரண்டாவது, இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார்? இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார்? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சிலுவையில் 2 கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு மரித்து இரத்தம் சிந்தி நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதனால் நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு சிலுவை எப்படி கருதப்பட்டது? மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு சிலுவை எப்படி கருதப்பட்டது? 1, எல்லோராலும் பகைக்கப்படும் சின்னமாக இருந்தது. 2, சபிக்கப்பட்ட சின்னமாக இருந்தது. 3, பாவிகளை கொல்லுகிற சின்னமாக இருந்தது. 4, இயேசு சிலுவையில் மரித்த பின் சிலுவை எப்படி கருதப்பட்டது? இயேசு சிலுவையில் மரித்த பின் இந்த சிலுவை எப்படி கருதப்பட்டது? இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் அது எல்லாராலும் பகைக்கப்படுகிற சின்னமாக இருந்தது, சபிக்கப்பட்ட சின்னமாக இருந்தது, பாவிகளை கொல்லுகிற சின்னமாக இருந்தது. ஆனால் இயேசு சிலுவையில் மரித்த பின் சிலுவை எப்படி கருதப்பட்டது? 1, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்த பலிபீடம் ஆனது. ரோமர் 6:6. 2, சிலுவை தேவனையும் மனிதனையும் இணைக்கும் பாலமானது. எபேசியர் 2 14-19 மற்றும் கொலேசியர் 1 20-21. சிலுவை தேவனையும் மனிதனையும் இணைக்கும் பாலமானது. 3, நம்முடைய சாபங்களை நீக்கிய இடமாய் மாறிற்று. 4, பிசாசின் தலையை நசுக்கி ஜெயம் பெற்ற போர்க்களம் சிலுவை. ஆதியாகமம் 3:15. மொத்தத்தில் சிலுவை ஒரு புனித சின்னமாக மாறியது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் உடைய கண்களை மூடி ஒப்பு கொடுக்கிறீங்களா? இயேசு அந்த சிலுவை ஒரு காலத்தில் எல்லாராலும் பகைக்கப்படுகிற சின்னமாக இருந்தது. 2, அது சபிக்கப்பட்ட சின்னமாக இருந்தது. 3, அது பாவிகளை கொல்லுகிற சின்னமாக இருந்தது.
ஆனால் நம்முடைய நாசனாகிய இயேசுவோ சிலுவையில் மரித்த பின் சிலுவை எப்படி கருதப்பட்டது தெரியுமா? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்த ஒரு பலிப்பிடமானது. சிலுவையும் தேவனையும் மனிதனையும் இணைக்க பலமாய் மாறினது. நம்முடைய சாபங்களை நீக்கி இடமாய் மாறிட்டு பிசாசுடைய தலையை நசுக்கி ஜெயபெற்ற ஒரு போர்க்களமாய் சிலுவை தேர்ந்தது. மொத்தத்தில் சிலுவை ஒரு புனித சின்னமாய் மாறினது. ஆமேன் சொல்லுங்களேன். சிலுவை ஒரு புனித சின்னமாக மாறினதற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே இருந்திருந்தால் சிலுவை பிசாசின் எதிரான சின்னமாகவோ கிறிஸ்தவர்களின் மேன்மையின் சின்னமாகவோ கருதப்பட்டிராது. ஆனாலும் இயேசு சிலுவையில் மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்ததினால் சிலுவை ஒரு புனித சின்னமாக மேன்மையின் சின்னமாகவும் மாறினது. ஆயினும் நமக்கு சிலுவை காட்டிலும் சிலுவையில் மரித்தவரே முக்கியம். தேவப்பிள்ளையே, சிலுவை என்றால் கிறிஸ்து தள்ளப்பட்டார், நம்முடைய பாவம் ரட்சிப்பு. த கிராஸ், சி ஃபார் கிரைஸ்ட், ஆர் ஃபார் ரிஜெக்ட், ஓ ஃபார் ஆர், எஸ் ஃபார் சின், எஸ் ஃபார் சேவ். கிரைஸ்ட் ரிஜெக்ட் அவர் சின் ஃபார் சேவ். கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தள்ளப்பட்டு நம்மை இரட்சித்தார் என்பதே சிலுவையின் அர்த்தம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவநாமம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. சிலுவை என்றால் என்ன? இது எதற்கு பயன்பட்டது? இதில் யார் கொல்லப்படுவார்கள் என்று தியானித்தோம். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார் என்று தியானித்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன் சிலுவை எப்படி கருதப்பட்டது என்று தியானித்தோம். இயேசு சிலுவையில் மரித்த பின் சிலுவை எப்படி கருதப்பட்டது என்று தியானித்தோம். சிலுவை ஒரு புனித சின்னமாக மாறினதற்கு காரணம் என்ன என்று தியானித்தோம். கிராஸ் என்ற டெஃபினிஷன், அதை விளக்கம் என்று தியானித்தோம். கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தள்ளப்பட்டு நம்மை இரட்சித்தார் என்பதே சிலுவையின் அர்த்தம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இந்த சிலுவை பற்றி ஆவியானவர் அநேகருக்கு வியாக்கணங்களை கொடுப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.